இந்த 2026ல உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு எப்படி விஷன் போர்ட் கிரியேட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல். இந்த வீடியோல விஷன் போர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். விஷன் போர்ட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதை ஏன் நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும், பண்ணிட்டு என்ன பண்ணணும், எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம். விஷன் போர்ட்னா ஒன்றும் கிடையாது, பிக்சர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், டிராயிங்ஸ், டூடில்ஸ், நம்மளோட ட்ரீம் லைஃப் பிடிச்சது, நம்மளோட கோல்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான பிக்சர்ஸ், வேர்ட், டூடில், ஸ்டிக்கர்ஸ் கூட அதெல்லாம் சேர்ந்த ஒரு கலெக்ஷன் தான் விஷன் போர்டு. எனக்கு பர்சனலா விஷன் போர்டு வந்து சூப்பரா ஒர்க் ஆகியிருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆனது ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் நினைச்ச எக்ஸாக்ட் மார்க், அதை விட்டு 2 மார்க் அதிகமாக எடுத்தேன். அது அண்ட் தென் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணது, என்னோட பர்பிள் பர்ச்சேஸ் பண்ணது. நான் ரொம்ப கன்சிஸ்டன்ட் சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கிறது. புக் படிக்கிறது. லாஸ்ட் இயர் இந்த போட்டோ வந்து நான் என்னோட விஷன் போர்டில் வச்சிருந்தேன். லைக் ஒரு ஒர்க் போற ஒரு பொண்ணு அந்த மாதிரி. ஃபியூ மந்த்ஸ்ல எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது, மேஜிக் மாதிரி. அண்ட் ஆல்சோ யூடியூப்ல 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ், மானிட்டைஸ் ஆனது. இந்த மாதிரி என்னோட விஷன் போர்ட் சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்துட்டு சொல்லிட்டே போகலாம். ஸோ எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நம்ம வைக்கிற பிக்சர்ஸ் அதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால எப்படி நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்றோம். இது வந்து எந்த ஒரு மேஜிக் கிடையாது, அது சயின்ஸ் தான். நம்மளோட பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா RAS அப்படின்னு ஒன்று இருக்கு, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மேஜரா பாக்குறோமோ அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு போய் யோசிச்சு பாருங்க. நான் திடீர்னு நீங்க ஒரு கலரோட கார் பத்தி நீங்க நினைக்கிறீங்க, ஒரு பிங்க் கலர் கார் அப்படின்னா சடனா நீங்க அதை எங்க பார்த்தாலும் அதுதான். அந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது நினைக்க கூட நம்ம எப்போதும் நினைச்சோம் அதையும் நமக்கு வந்து நம்ம கண்ணில் படுதே அந்த மாதிரி தோணும். இது எல்லாமே அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் அந்த பையனோட வேலை தான். நம்ம வந்து எது மேஜரா ஃபோக்கஸ் பண்றோமோ அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி எவிடன்ஸா கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ ஒய் நாட் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான நமக்கு வேண்டிய விஷயங்களை அவனுக்கு ஃபீட் பண்ண, அதுதான் இந்த விஷன் போர்டு. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு தேவையானதை வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ல நீங்க கொடுக்கும்போது அது தினமும் ஆர் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி பார்க்கும் பொழுது அது ரிலேட்டடா எவிடன்ஸை தேடி தேடி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு தெரிய வரும். ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவோம். ஸோ இந்த சயின்ஸை வந்து நம்மளோட அட்வான்டேஜ்க்கு எப்படி யூஸ் பண்றது, எப்படி விஷன் போர்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்க நோட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2026 ஆர் அடுத்த ஒரு 3 இயர்ஸ், அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க டெய்லி லைஃப் எப்படி இருக்கு, உங்களை சுத்தி யார் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரிலேட்டடா வந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மெட்டீரியல் திங்ஸா இருக்கலாம், இல்ல வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்க வந்து அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையுமே வந்து உங்க நோட்ஸ்ல இல்ல உங்க பேப்பர்ல ஜாட் டவுன் பண்ணுங்க. ஒன்ஸ் ஜாட் டவுன் பண்ணதும் அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து அதுக்கான பிக்சர்ஸ் தேடுறது தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஐ திங்க் நிறைய பேருக்கும் தெரியும், பின்ட்ரெஸ்ட். அதுல தான் வந்து செம்ம எஸ்தட்டிக்கான பிக்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். பட் நீங்க கூகுளையும் எடுத்துக்கலாம், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், எது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம். சும்மா ஒரு போட்டோ போடாம உங்களுக்கு வந்து எது வந்து இப்போ இந்த பிக்சர் நமக்கு ஆட் பண்ணலாம்னு தோணும், அந்த பிக்சர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஐபோனுக்காக தேடும் போது ஏகப்பட்ட ஐபோன் பிக்சர்ஸ் வந்து ஆப்வியஸா நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பர்பிள் ஐபோன் பின்ட்ரெஸ்ட்ல நிறைய வரும். பட் இதுதான் வந்து என்னோட விஷன் போர்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் இதை நான் எடுத்தேன். ஸோ உங்களோட இன்ஸ்டிங்க்ட்ல என்ன தோணுதோ, இது பண்ணலாம், எந்த பிக்சர் எடுக்கலாம்னு தோணுதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்க போட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்ட பிறகு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க, ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. லைக் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். மேபி ஒரு சிலது வந்து டபுளா இருக்கலாம், ஒரே மாதிரியான ஒரு கோல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் போட்டோஸ் இருக்கலாம். அதெல்லாம் நீங்க டிஸ்கார்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. ரொம்ப நிறைய பிக்சர்ஸ் போட்டு நம்ம விஷன் போர்டை வந்துட்டு அப்படியே டம்ப் பண்ண வேணாம். ஏன்னா ஓரளவுக்கு மீடியமா இருக்கிறது பெட்டர். அண்ட் எப்படிலாம் நீங்க விஷன் போர்ட் பண்ணலாம், பிசிக்கல் பிக்சர்ஸ் வந்துட்டு நீங்க கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை வந்து நீங்க க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சார்ட்டை வந்து நீங்க எங்க அப்போ பாக்குறீங்களோ அந்த இடத்துல நீங்க ஒட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கார்ட் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இது வந்து என்னோட விஷன் போர்டு, அதாவது ஃபர்ஸ்ட் பிளானர்ல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பிக்சர்ஸ், நியூஸ் பேப்பர் அதெல்லாம் கட் பண்ணி ஒட்டிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் தான் வந்து சார்ட் பேப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு என்னோட விஷன் போர்டு அப்கிரேட் தான் இந்த கார்ட் மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறது. ஏன்னா இது உண்மைங்க வந்து கொஞ்சம் திக்கா நல்லா இருக்கு, அப்பப்போ வந்து இப்படி புக் மாதிரி எடுத்து பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து ஜூமிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல தான் வந்து நான் பிரிண்ட் பண்ணி கார்ட் பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் செகண்ட் திங், சப்போஸ் உங்களால் ஃபிசிக்கலாக விஷன் போர்ட் பண்ண முடியாது ஆர் வேற யாராவது உங்க கூட இருக்கீங்க, அவங்க விஷன் போர்ட் பார்க்க வேணுங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டலாக பண்ணலாம். அதுவுமே வெல் குட். நீங்கள் ஃபோனில் சிஸ்டம் இருக்குன்னா சிஸ்டமில் ஒரு வால்பேப்பர் பண்ணிக்கலாம், ஃபோனுக்கு ஒரு வால்பேப்பர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஜிட்டலாகவும்
பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டலுக்கு நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுறது கேன்வா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அதில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பிக்சர்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் அந்த வால்பேப்பரை வந்துட்டு ரெடி. நான் வந்து கேன்வாவில் டிஜிட்டல் விஷன் போர்ட் கிரியேட் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அதில் விஷன் போர்டுன்னு போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட் வந்துடும். அதுலேருந்து நீங்கள் வந்து இமேஜஸ் ஸ்விட்ச் பண்ணிடலாம். அது பிளாங்காக ஒரு கேன்வாஸ் உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா இமேஜஸும் டம்ப் பண்ணிவிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல வச்சா எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு டோட்டலி உங்கள் இன்ஸ்டன்ட் தான். அதுக்கு பிறகு உங்கள் விஷன் போர்ட் ரெடி சேவ் பண்ணி வால்பேப்பரை செட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன என்கரேஜ் பண்ணுவேன்னா, ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் விஷன் போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி கார்ட் பிரிண்டிங்கோ இல்லை வந்துட்டு சார்ட் பேப்பர்லையோ இல்லை அந்த மெஷ் போர்டில் போடுறது அந்த மாதிரி பண்ண கூட டிஜிட்டலாக வந்து உங்களோட ஃபோன் உங்ககிட்ட சிஸ்டம் இருக்குன்னா பிசிலையுமே வந்து வால்பேப்பரை செட் பண்ணுறது நல்லது. ஏன்னா எத்தனை தடவை அடிக்கடி நம்ம அதை வந்து பார்த்துட்டே இருக்கோமோ காமிச்சிட்டே இருக்கோமோ அப்போதான் உள்ளே இருக்கிற அந்த பொடிப்பையன் வந்து வேலை செய்வான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷன் போர்டு வந்து மேக் பண்ணலாம். அதாவது ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேணாம், லைக் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. விஷன் போர்டுனாலே விஷன்னா வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 years 5 years ஈவன் 10 yearsக்காக கூட ஒரு சில பேர் விஷன் போர்டு வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ வருஷம் மாற்றணும்னு கூட இல்லை. நீங்கள் லெட்ஸே நெக்ஸ்ட் ஒரு 3 yearsக்கு நீங்கள் விஷன் போர்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா 3 yearsக்கு அந்த சேம் விஷன் போர்டு கூட வச்சுக்கலாம். நோ இஷ்யூஸ். விஷன் போர்ட் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ என்ன டெய்லி அதை பார்க்க வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அது எந்த இடத்துல அடிக்கடி பார்ப்போமோ அந்த இடத்துல அந்த விஷன் போர்டை வைக்கணும். பிசிக்கல் விஷன் போர்டா இருந்த பட்சத்தில் சார்ட் பேப்பரா நீங்க எங்க அடிக்கடிங்களோ உங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த மெஷ் போர்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆர் எல்ஸ் நீங்க வந்து டிஜிட்டல் விஷன் போர்ட்னா ரொம்ப சிம்பிள். ஃபோன் வால்பேப்பர் டெஸ்க்டாப் வால்பேப்பர் வச்சுட்டீங்கன்னா ஆப்வியஸா அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பிரகாரம் நீங்க வந்து அதை அடிக்கடி பார்க்கறதுனால அது ரிலேட்டட் எவிடன்ஸ் உங்க கண்ணு முன்னாடி வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க விஷன் போர்டு வந்து ட்ரீமா நீங்க வச்சிருந்த ஒரு பிக்சர் வந்து ரியாலிட்டியில நடக்கும். டெய்லி அதை விஷுவலைஸ் பண்ண அது ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ் அப்பப்போ எடுக்க அது ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து நம்ம முன்னாடி வரும். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண விஷன் போர்ட்ல இருக்கிற ஒரு போட்டோ ரியாலிட்டியில நமக்கு வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பா விஷன் போர்டு அண்ட் அது ரிலேட்டட் உங்க விஷன்ஸ் வந்துட்டு ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு அது ரிலேட்டடான கோல்ஸ் நீங்க செட் பண்ணும்போது அதை அச்சீவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த விஷன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த 2026க்கு எப்படி வந்து நீங்க கோல் செட் பண்றது, நீங்க அச்சீவ் பண்ற மாதிரி எப்படி செட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. இதுல வந்து நான் உங்களுக்கு 2026க்கு நீங்க எப்படி கோல் செட் பண்ணலாம்னு ஷேர் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களை நான் அந்த வீடியோக்குள்ள பாக்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ்.